கடந்த ஞாயிற்றுக்கிழமை போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா அவர்களை சசிகலா சந்தித்த போது ஜெயலலிதா அவங்கள நாய மாதிரி கேவலமா நடத்தினதாகவும் அவங்கள கண்ணத்துல அரைஞ்சதாகவும் பதவியை விட்டு விலகும்படி மிரட்டியதாகவோ ராஜ்யசபாவில சசிகலா புஷ்பா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக காங்கிரஸ் கிட்ட இருந்து ஆதரவு திரட்டிட்டு இருக்கிறதாகவும் சசிகலா புஷ்பா தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் அவங்களோட உறவுக்காரர்களுக்கும் இங்க எந்தவித பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த சசிகலா புஷ்பாவோட கணவர் ஒரேடியா மறுக்கிறாரு. சசிகலாவோட இந்த பேச்சையும் நடவடிக்கையும் அவங்களோட கணவர் முற்றிலும் எதிர்க்கிறதாக சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருக்கு. இதுல அவர் சொல்லியிருக்கிறது, சசிகலா புஷ்பாவோட விமர்சனங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்ல. அவங்க அரசியலுக்காக இப்படியெல்லாம் நாடகம் ஆடுறாங்க. எனக்கு அரசியல்ல எல்லாமே அம்மாதான். என்னுடைய மனைவியோட நடவடிக்கைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் எப்பவும் அம்மாவோட விசுவாசியாவே இருப்பேன் அப்படின்னு சசிகலா புஷ்பாவோட கணவர் லிங்கேஸ்வர திலகர் சொல்லியிருக்காரு. என்ன பண்ணணும்னா அந்த ஈசாங்கிற யோகா மையமே இருக்கக்கூடாது. அங்க ஹோம் ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. அந்த 5000 குழந்தைங்களையும் காப்பாத்தி ஆகணும். இப்ப எங்க பிள்ளைங்களை விட அந்த 5000 குழந்தைகளையும் காப்பாத்தி ஆகணும். இல்லாட்டி அந்த 5000 குழந்தைகளும் கிடபடமா கோபால போயிரும்.